உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள். போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்ட ரவுடி சேசிங் ராஜாவின் வீடு மற்றும் அவர் தொடர்புடைய 10 இடங்களில் வருவாய்த்துறை அதிகாரிகள் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் சோதனை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மீரான் வழங்க கேட்கலாம். மீரான், வணக்கம். எந்தெந்த பகுதிகளில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். நில மோசடியில் ஈடுபட்டதாக சமீபத்தில் என்கவுண்டர் செய்யப்பட்ட ரவுடி சேசிங் ராஜா வீடு உட்பட தாம்பரம், சேலையூர், பெருங்குளத்தூர் பகுதிகளில் 14க்கும் மேற்பட்ட இடங்களில் தற்போது அந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. இந்த தாம்பரம் மாநகர போலீஸ் கமிஷனர் அபின் தினேஷ் மோத்தக் உத்தரவின் பேரில் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. பள்ளிக்கரணை துணை ஆணையர் கார்த்திகேயன் தலைமையிலான தனிப்படை போலீசார் இந்த சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். 14 ஆய்வாளர்கள், 200க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த நில மோசடியில் ஈடுபட்டதாக முக்கிய குற்றவாளிகளின் வீடுகள் மற்றும் உறவினர்களின் வீடுகளில் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சிட்லப்பாக்கம் பகுதியில் அந்த என்கவுண்டர் செய்யப்பட்ட சேசிங் ராஜாவின் வீட்டில் உதவி ஆணையாளர் தலைமையில் தற்போது அந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. நில ஆவணங்கள் ஏதாவது உள்ளதா என்பது குறித்து அந்த குடும்பத்தினர் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இதே போல சேலையூர், மப்பேடு, கஸ்பாபுரம், மாடமாக்கம் உட்பட 14 இடங்களில் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. சேசிங் ராஜா மீது கொலை வழக்குகள் உட்பட பல்வேறு வழக்குகள் உள்ள நிலையில் ஒரு என்கவுண்டரில் சுட்டு கொலை செய்யப்பட்டார். இந்த நிலையில் கட்ட பஞ்சாயத்து செய்து நிலங்களை வாங்கிய தொடர்பாக அந்த ஆவணங்கள் ஏதேனும் அவருடைய தொடர்புடைய இடங்களில் இருப்பதா என்பது குறித்து தான் இந்த தனிப்படை போலீசார் வருவாய்த்துறையினுடன் இந்த சோதனையானது நடத்தி வருகிறார்கள். தொடர்ந்து பல்வேறு இடங்களில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. முழு விவரங்களுக்கு நன்றி மீரான். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.